வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி கலாய்க்காயை வச்சு ஜாம் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் கலாய்க்காயை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நம்ம பறிக்க சொல்ல இந்த இலை ஏதாச்சும் தூசு அதெல்லாம் இருந்தால் போயிடும். நல்லா அலசி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இதை இப்போ கட் பண்ணி இதில் இருக்க சீட்ஸ்லாம் தனியாக எடுத்துருவோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணோன்னா உள்ளே கொஞ்சம் சீட் வரும். அதை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. சீடு இல்லாமல் தான் நம்ம எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணணுமே. அந்த சீடு எடுக்க ரொம்ப டைம் எடுக்குதுங்க. சும்மா ஒரு 2 கிலோ எடுக்கவே 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சீட்ஸை தனியாக எடுத்துப்போங்க. கட் பண்ண சொல்ல லேசாக பால் வருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் பால் வர மாதிரி காய் தான். லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்குங்க. இதை ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துப்போங்க. நம்ம பாருங்கள், இப்போ நான் எடுத்துட்டேன். இது எடுக்கவே எனக்கு 3 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. சீட்ஸ் பாருங்கள், எவ்வளோ சீட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துப்போங்க. 3 விசில் போதும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நல்லா ஆறுனதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வருங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் சேர்க்காமல் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20-25 நிமிஷம் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இதுதாங்க இதில் மெயின் ஸ்டெப்பே. இதில் இருக்க மாய்ஸ்சர் ஃபுல்லாக போகணும். நமக்கு இந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஜாம் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட நமக்கு அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை தீஞ்சியும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு சிம்லேயே வச்சு இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. இந்த டைமில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 400 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. எவ்வளோ பேஸ்ட் இருந்தது பாருங்கள். இப்போ கம்மியாகிடுச்சு பாருங்கள். கிண்ட லைட்டாக உப்பு சேர்த்துப்போங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு ஸ்வீட்னஸ் இன்னும் தரும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போங்க. நம்ம தண்ணியை எந்த அளவுக்கு வற்ற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் லைஃப் வருங்க ஜாமுக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், பட்டையை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிப்போங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதில் சுகர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுகர் ஆட் பண்ண உடன்பாடு இல்லை. அதனால் நான் நாட்டு சர்க்கரை செய்கிறேங்க. கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர சொல்ல லெமன் ஒரு ஸ்பூன் விட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா அந்த பதம் மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் வரணுங்க. உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி படாமல் வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதும் ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. நல்லா ப்ரெட்டோட ரஸ்கோடு சேர்த்து சாப்பிட சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.